శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருமலை திருப்பதியிலிருந்து நேரலையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் மலையப்பன் உள்ளம் முகந்து கண்டருளும் ரதசப்தமி உற்சவத்தை பக்தியோடு கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் இரு கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது என்ற சுபதினமான இன்று ஒரு காலத்தில் நைமிஷாரண்யத்தில் சௌனகர் முதலான மகா தபஸ்விகள் சூத முனிவரை பிரார்த்தித்து மகா கோரமான கலியுகத்தில் ஜனங்களின் மேன்மையை முன்னிட்டு செய்ய வேண்டியவைகளை உபதேசிக்க அதை முன்னிட்டு பிரார்த்திக்க முனிவரிடத்தே மகான் சூத முனிவரும் பகவான் கிருஷ்ண கோவிந்தனை நினைத்து பிரார்த்தித்து அவன் அருளை பெற வேண்டும் என்று உபதேசித்து அருளியுள்ளார். இக்கருத்தை அடிவற்றியே ஷரதல்பத்தில் அதாகில் அம்பு படுக்கையில் உத்தராயண புண்ணிய காலத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பீஷ்மாச்சாரியாரின் தானும் தனது துதியில் உபதேசித்து அருளியது. உயர்ந்த பிரம்மனிஷ்டரும் பிரம்மச்சாரியுமான ஸ்ரீ பீஷ்மாச்சாரியாரின் பிரார்த்தனைக்கு இணங்கி என்றளவும் ஸ்ரீ மலையப்ப கோவிந்தன் ஒரே நாளில் 7 உயர்ந்த வாகனங்களில் எழுந்தருளி இந்நன்னாளை சிறப்பிக்கச் செய்கின்றான். பக்த ரட்சகன், பக்தர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்பவன் இவன். இந்த அடியவர்க்கு மெய்யனான கோவிந்த குட்டன் ஸ்ரீ பீஷ்மாச்சாரியார் தானும் தர்மபுத்திரருக்கு சகல தர்மங்களை பற்றியும் அரசாட்சி செய்யும் தர்மங்களை பற்றியும் பரபிரம்மத்தை பற்றியும் ஸ்ரீ கிருஷ்ணன் முன்பாகவே
இல்லை இல்லை, வேத பிரதிபடனான ஸ்ரீ கிருஷ்ண பகவானை சாட்சியாக வைத்துக்கொண்டு உபதேசித்தருளியது. ஸ்ரீ கிருஷ்ணனையே உத்தராயண புண்ணிய காலமாக வரித்து நினைந்து போற்றிய ஸ்ரீ பீஷ்ம ஸ்துதியாக ஸ்ரீ பீஷ்மர் திருவாய் மலர்ந்து அருளியது அந்த ஷரதல்பத்திலே, அதாவது அன்பு படுக்கையிலே. அவற்றில் ஒரு ஸ்லோகத்தை சேவிக்கையில், தமிமம் அகமஜம் ஷரீரபாஜாம் ஹிருதி ஹிருதி திருஷ்டி ஆத்மகல்பிதானாம் பிரதிதிருஷம் இவனைகதார்க்கமேகம் சமதி கதோஸ்மி விதூத பேதமோக. பகவான் கிருஷ்ண கோவிந்தன் தான் சிருஷ்டித்த உயிரினங்களின் ஒவ்வொரு ஹிருதயத்திலும் விளங்குகின்றான். பிறப்பிலி பிறப்பற்றவன் இவன் ஒருவனே, புனரபிஜனனம் என்பதற்கு எதிர்தட்டானவன் இந்த கோவிந்த குட்டன். இதோ இப்பொழுது இந்த சர்வ பூபால வாகனத்தில் எழுந்திரளி அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்க தயாராகிவிட்டான் எம்பெருமான் கோவிந்த குட்டன். இப்பொழுது அந்த மண்டபத்திலே எழுந்தருளி இருக்கிறான், உலா கண்டருள தொடங்கிவிட்டான். இப்பொழுது நாம் நன்றாக சேவித்துக் கொள்ளலாம். அவித்யா கர்மவாச்சனா ருச்சி என்று இந்த அவத்தியங்களை நீக்கி தான் அதாகில் ஸ்ரீ பீஷ்மாச்சாரியார் நன்கு உணர்ந்து உபதேசிப்பதாக அருளி செய்துள்ளார் இந்த ஸ்லோகத்தாலே. உதாரணத்திற்கு, ஆகாயத்தில் பிரகாசிக்கும் சூரியன் ஒன்று. எனினும் பார்ப்பவர்களின் அனைவரின் பார்வைக்கும் இலக்காகின்றது அந்த சூரியன். இப்பொழுது அந்த சூரியனுக்காக, அந்த கோவிந்த சூரியனுக்காக, சூரிய நாராயணனுக்காக ஆர்த்தி நன்றாக சேவித்துக் கொள்ளலாம். அவனை நன்றாக கண்டு அவனும் நம்மை நன்றாக கண்டு கடாட்சித்து அருள நன்றாக பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த சர்வ பூபாலமான இந்த வாகனத்திலே சர்வ அதாவது புவனங்களையும் இந்த உலகங்களையும் ஆட்சி செய்பவன் இவன். இதை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் இவனை. அனைவரின் பார்வைக்கும் இலக்காகிறது அந்த சூரியன். கோவிந்த குட்டனை நாம் காணும்போது நம் அனைவரின் கண்களுக்கு இலக்காகின்றான் அல்லவா? அதுபோலவே இருப்பினும் சூரியனுக்கு வேற்றுமை இல்லை அல்லவா? அதை போலவே ஒரே பரமாத்மா பற்பல ஜீவன்களின் ஹிருதயங்களிலும் வசித்துக்கொண்டு அனைத்து உயிரினங்களையும் பாலனம் செய்து கொண்டு வருகின்றான். இந்த உயரிய ஞானத்தை தான் அடைந்து விட்டதன் பயன் அம்பு படுக்கையில் ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்தனையும் நேர்கொடு நேராக சாட்சாத்தாக கண்டுவிட்டதாயும் மனமுருகி சாதித்தருளியுள்ளார் இந்த ஸ்லோகத்தாலே. 10 ஸ்லோகங்கள் உள்ளது. அதில் ஒன்றுதான் இப்பொழுது நாம் சேவித்தோம். உயர்ந்த உயர்ந்த கருத்துக்களே உள்ளது அந்த ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகத்தையும் இதன் உட்பொருளையும் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 9ஆம் அத்தியாயத்தில் பீஷ்மஸ்துதியில் சேவித்து பலனை பெறலாம் அனைவரும். இத்தகைய பாலன சாமர்த்தியத்தை உடைய பகவான் இந்நன்னாளில் சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருளி பக்த கூட்டங்களை கவர்ந்து காணவும் அனுகிரகிக்கின்றான். ஏனென்றால் எப்பொழுதோ பீஷ்மாச்சாரியார் வாழ்ந்தது, அவர் மோட்சத்தை அடைந்தது. தட்சணா அயனம் அதை தவிர்த்து உத்தராயணம் என்ற அயனத்திற்கு காத்திருந்து தன்னுடைய பிராணனை அவன் திருவடியில், கிருஷ்ண பகவானின் திருவடியில் சேர்ப்பித்தது இந்த பீஷ்மாச்சாரியார் கங்கா புத்திரன். எத்தனை இவன் பக்த ரட்சகன்! எந்த காலத்திலோ அந்த பீஷ்மாச்சாரியாருக்கு அருளியது. இன்றளவும் அந்த பீஷ்மாச்சாரியாரை முன்னிட்டு அவருக்காக நாம் எத்தனை 7 வாகனங்களில் ஒரே நாளில் பிரம்ம உற்சவ காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனம். எனின் இந்த காலத்தில் இந்த நாளில் இந்த குறிப்பிட்ட நாளில் பீஷ்மாச்சாரியர் நினைவு கொள்ளும்படியாக இன்றளவும் இந்த பக்த ரட்சகன் அந்த பீஷ்மாச்சாரியர் மேலுள்ள மரியாதையில் நாம் காணும்படியாக 7 வாகனங்களில், உயர்ந்த வாகனங்களில், பெரியோர்களால் நிர்வகிக்கப்பட்ட வாகனங்களில் எழுந்தருளி அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்கிறான். ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக எழுந்தருளியுள்ளான். எக்காலத்திலும் காக்கும் பொறுப்பை உடையவன் இவன் அல்லவா? சாமர்த்தியத்தை உடையவன் இந்த கண்ணன் எனும் கருந்தெய்வம் என்பதனை விளக்கமாக ஸ்ரீ நம்மாழ்வாரும் வீற்றிருந்து எனும் 4ஆம் 10 ஒரு பாசுரத்தில் வானத்தும் வானத்துள்ளும் வரும் மண்ணுள்ளும் மண்ணின் கீழ் தானத்தும் எண்திசையும் தவிராது நின்றான் தன்னை கூனர் சங்கத் தடக்கையவனை குடமாடிய கோனை கவி சொல்ல வல்லேற்கு இனி மாறுண்டே என்று நன்றாக உயரிய, அதாவது வீற்றிருந்து என்றால் இவன் ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த வீற்றிருந்து அவன் ஆட்சி செய்வது நித்தியசூரிகளிடத்திலே அது ஒரு மகிழ்ச்சி அல்ல இவனுக்கு. இங்கிருந்து நித்தியபடியாக நித்திய சம்சாரிகளாக இந்த அவத்தியத்தில் உழன்று கொண்டிருக்கும் இந்த பக்தர்கள் என்றாவது ஒரு நாள் அவனை நினைத்து கோவிந்தா என்றால் அதற்கு மனமகிழ்ந்து அவர்கள் வேண்டுவதை அருள்வதே இவனுக்கு உயர்ந்ததாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்பதே நம்மாழ்வாரின் திருவுள்ள கருத்து. ஆகவே வீற்றிருந்து என்றால் இந்த பூலோகத்தில் திருமலையில் அனைத்து திவ்ய தேசங்களிலும் எங்கெங்கு எழுந்தருளியுள்ளானோ அவ்விடத்தில் வீற்றிருந்து அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்கிறான் என்ற பொருள் கூடவே ஆழ்வார் இந்த பாசுரத்தை சாதித்தருளியது.
வானம் என்னும்படியான ஸ்வர்க்கத்திலும் அதற்கு மேலுள்ள ஆகாசத்தில் இருக்கிற உலகங்களிலும் இந்த பூமியிலும் பூமிக்கு கீழே இருக்கும் உலகங்களிலும் மேலும் கீழே சொன்ன உலகங்களில் உள்ள 8 விதமான திசைகளிலும் உள்ள 8 விதமான பொருட்களான தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள், ஸ்தாவரங்கள் ஆகியவற்றில் பிரிவுகள் என்று விட்டு போகாது நீக்கமர எல்லாவற்றிற்கும் அந்தர்யாமியாக இருக்கின்றான் இந்த பகவான். அவனை மேலே இது சற்று இந்த கோலாகலங்களை சற்று அனுபவிப்போம் பக்தர்களே. சற்று ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம். சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே, சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே, சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழுமலையின் மாயனே, சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழுமலையின் மாயனே, மண்ணையுண்டு மாயம் செய்து மண்டலங்களை சுழற்றி அண்டமுற்றும் காப்பவன் நான் என்றுணர்த்தும் ராஜனே, ராஜராஜனே. மண்ணையுண்டு மாயம் செய்து மண்டலங்களை சுழற்றி அண்டமுற்றும் காப்பவன் நான் என்றுணர்த்தும் ராஜனே, ராஜராஜனே. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம். சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே, சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழுமலையின் மாயனே. மலர் விரிந்த மாலைகள் வண்ண வண்ணமாகியே மன்றம் போல் விமானம் மீதிலே, மலர் விரிந்த மாலைகள் வண்ண வண்ணமாகியே மன்றம் போல் விமானம் மீதிலே, அலையிலே துயில்பவன் அமுத கடலின் மன்னவன் தரிசனம் விமானம் உள்ளிலே, அலையிலே துயில்பவன் அமுத கடலின் மன்னவன் தரிசனம் விமானம் உள்ளிலே, பூமியாளும் பூபாலனாம் என்றும் புனிதம் அருளும் வெங்கடேசனாம், பூமியாளும் பூபாலனாம் என்றும் புனிதம் அருளும் வெங்கடேசனாம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம். சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே, சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழுமலையின் மாயனே, ஏழுமலையின் மாயனே, ஏழுமலையின் மாயனே. ஸ்ரீ நம்மாழ்வார் வீற்றிருந்து ஏழுலகத்தின் அந்த பாசுரத்தில் ஒரு பாசுரத்தின் பொருளை சற்று சேவித்தோம் அல்லவா? இப்பொழுது மலையப்பன் ஆழ்வாரின் பாசுரத்திற்கு இணங்க உகந்து ஊர்வலத்தில், அதாவது வீதி புறப்பாட்டில் கண்டருள எழுந்தருளி விட்டான். குலுங்க குலுங்க அந்த மாலைகள் குலுங்குவது என்ன, அந்த மண்டபங்கள் அதை விட்டு அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறும் அந்த அழகு குலுங்க அத்தனை பக்தர்களையும் காணும் சந்தோஷத்தோடு இவன் எழுந்தருளி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்டவன்
அனைவருக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டிருக்கிறான். நாம் அருகிருந்து சேவிக்கலாம்படியாக அந்த சன்னதியை விட இப்பொழுது இந்த தொலைக்காட்சியில் நாம் நன்றாக அந்த கலை வல்லுநர்கள் நமக்கு காட்டி கொடுக்க எத்தனை அழகாக அத்தனை திருவபிஷேகம் என்ன, திருமுக மண்டலம் என்ன, சங்க சக்கராதிகள் என்ன, அவன் அபயஹஸ்தம் வரதஹஸ்தமும் நாம் நன்றாக சேவித்துக் கொள்ளும்படியாக அத்தனை அலங்கார பூஷிதையாக திவ்ய மகிழ்ச்சிகளோடு எழுந்தருளும் அழகு என்ன, லாவண்யம் என்ன, அனைத்தையும் நாம் அருகிருந்து சேவிக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குல வல்லுநர்கள். நன்றாக சேவிக்கிறோம். குலுங்க குலுங்க எழுந்தள்ளிக் கொண்டிருக்கிறான் கோவிந்த குட்டன். இந்த பரமன் வேறு யாரோ என்று பிரமித்து போகாமல் இருக்க வியாபித்து இருப்பவனை அடையாளம் காட்டுகிறார் ஆழ்வார். எவ்வாறு? அழகிய வளைந்த சங்கையும் சக்கரத்தையும் தடக்கையில் ஏந்தியவன் என்று அடையாளத்தை தெரிவித்தருளிட்டார் இந்த ஆழ்வார். நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோமே அந்த அழகான சங்க சக்கராதிகள், அதுதானே இவனுடைய திவ்ய ஆபரணங்களாக இருக்கிறது. பக்தர்களை ரட்சிக்கும்படியான அந்த சங்க சக்கராதிகளும் இவனிடத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறான் இருக்கிறது. இவன் எப்பொழுது ஆணையிடுவானோ அந்த க்ஷணமே சென்று அந்த பக்தர்களை ரட்சிக்கும்படியாக துறை, அதாவது தயாராக இருக்கும்படியான படைகள், அந்த அடையாளத்தை தெரிவித்துள்ளார் ஆழ்வார். கிருஷ்ணாவதாரத்திலே சிறு பிராயத்திலும் பாரத போரில் தேரோட்டியாக இருந்தபோதும் கூனர் சங்கம் விடாது இவன் கையிருந்துதான். ஆண்டாள் நாச்சியாரும் கூனர் சங்கம் பெற்ற ஏற்றம் தான் பெறவில்லை என்று ஏங்கி பாசுரத்தை அருளி செய்திருக்கிறாள். ஆழ்வார் பரமாத்ம ஸ்வரூபத்தை கூன சங்கத்தாலே தெரிவித்து உயிரற்ற பொருள்களில் கரந்தெங்கும் பரவி அனைத்து உயிரினங்களையும் நடாத்தி செல்லும்படியான சாமர்த்தியத்தை உடையவன் இவனே. சர்வ பூபால வாகனத்தில் அழகாக குலுங்க குலுங்க எழுந்திரளி தான் சர்வ பூபாலத்தையும் செய்கின்றேன், அனைத்து பக்தர்களையும் கைவிடேன் என்று நன்றாக இன்றளவும் இந்த கலியுகத்தில் அவத்தியத்தில் ஏற்படாதவாறு வேண்டும் பக்தர்களை ரட்சிக்கத்தான் தயாராக வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்படியாக எழுந்தள்ளிக் கொண்டிருக்கிறான். பீஷ்மருக்கு காட்சி அளித்தவற்றை இப்போதும் இங்கே நாம் கண்குளிர கண்டு கொண்டிருக்கின்றோம் அவன் அருளாலே. பகவான் திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு உள்ள சம்பந்தங்களை மற்றொரு பாசுரத்தாலே விளக்கி அருளி செய்துள்ளார் ஆழ்வார். இதை வடமொழியில் அறியாதாரும் பரமனின் மேன்மையை செவியுற்று ஆனந்திக்க தமிழ் பாசுரத்தாலே உணர்ந்து ஆனந்திக்க ஈடில்லை என்னும் கருத்தை ஸ்ரீ நம்மாழ்வார் உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்ட கோலத்தோடு வீற்றிருந்தும் மனம் கூடியும் கண்டவாற்றால் தனதே உலகனை நின்றான் தன்னை வண்தமிழ் நூற்கனோற்றேன் அடியார்க்கு இன்பமாரியே. இப்படிப்பட்ட எம்பெருமானை எத்தனையோ வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த வார்த்தை கோர்வைகள் கொண்டு ஒரு பாசுரத்தை எம்பெருமான் குறித்து செய்வது என்றால் எத்தனை உசத்தி! அதை தான் அடைந்து விட்டதாக ஆழ்வார் இப்பாசுரத்தாலே வண்தமிழ் நூற்கனோற்றேன் அடியார்க்கு இன்பமாரியே, அதாவது தொண்டர்க்கு அமுதுண்ணச் சொன்ன இந்த சொல் மாலைகளாம் திருவாய்மொழியில் தனக்கு அதாவது எழுதுவதற்காக உள்ள அருளை எம்பெருமான் அளித்ததற்கு தனக்கு ஏற்றமே என்று சாதித்தருளியுள்ளார் இந்த பாசுரத்தாலே. உலகில் ஒன்றை ஒருவருடைய சொத்தாக சொல்வது என்பது அன்னாரின் செல்வச் செழிப்பை தெரிவிப்பதாகும். அது உலக இயற்கைதானே. உரிமை உடையவரே தனக்கு உரிய சொத்தை இஷ்டப்படி உபயோகித்துக் கொள்வர். இது உலக வழக்கு. கோவிந்த கண்ணனோ வாமனனாக நடந்து நின்று திருவிக்கிரமனாக உலகை அளந்து கொண்டு வாமனன் மண் இது என்று நிரூபித்து அருளினான் அல்லவா. பிரளய காலத்திலும் ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாக எழுந்தருளி ஞாலமேழும் உண்டு தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தருளினான் உலகம் அழிந்து விடாதபடி. மீண்டும் படைப்புத் தொழிலை துவக்க தன் நாபியினின்று பிரம்மனை கொண்டு படைக்கும் தொழிலையும் செய்கின்றான். மேலே விஷ்ணுவே வராக அவதாரம் எடுத்து சமுத்திரத்தின் அடியில் பாதாளத்தில் கிடந்த பூமி தாயை, அதாவது பாசிதூர்த்து கிடந்த பார்மகளுக்கு தனது கொம்பினால் பெயர்த்து எடுத்து கொணர்ந்தான் மேலே என்பது ஆதியில் நடந்த வராக அவதார வரலாறு. தனக்கு சொந்தமான இடத்தில் தான் இடந்திருந்தல், நிற்றல், இருத்தல் என்ற செயல்களை உரிமையோடு செய்ய இயலும். இவனால் படைக்கப்பட்ட ஜீவர்களுக்கு எந்த சமயம் எந்த துன்பம் வருமோ என்று ஆங்காங்கே ஸ்ரீரங்கம், திருமலை, திருப்பதி என்ற திவ்ய தலங்கள் தோறும் கிடந்தும் நின்றும் கீழே கேழலாய் என்றால் பன்றி அவதாரம், வராக அவதாரம், கீழே புக்கிருந்தும் சயன கோலத்திலும் அர்ச்சாமூர்த்திகளாகி திவ்ய தலங்கள் தோறும் எழுந்தருளி தன் திவ்ய மங்கள விக்கிரகாய்த்தால என்றும் அரியார்களை விடாது வசீகரித்து தன் வசப்படுத்தி கொண்டு காத்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுது நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். சிறார்கள் ஆனால் ஸ்ரீகள் எத்தனை அழகாக அவன் முன்பே, ஒரு குழந்தைக்கு முன்பே ஆடி பாடி அவனை உல்லாசப்படுத்துவது போல
அனைத்து சிறார்களும் இவ்விடத்திலே அவன் முன்னே நன்றாக கோலாட்டம் என்ன, கோவிந்த ஆட்டம் என்ன, அனைத்து கோபிகைகள் போல இவர்கள் ஆடி அவனை களிப்படைய செய்து கொண்டிருக்கிறார்கள். க்ஷமிக்க வேண்டும், களிப்படைய செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறார்கள், ஸ்திரீகள். கோபால கோவிந்தன் லோகநாதன் என்று சந்தேகமர இவ்வாறால் இந்த நிகழ்ச்சியாலே நாம் இன்றளவும் தெளியலாம். திருவடி அஞ்சனா புத்திரன் ஸ்ரீராமனை பம்பா தீரத்திலே கண்ட மாத்திரத்திலே அடிபணியச் செய்தது. ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் என்று ரிஷிகள் எல்லோரும் போற்றிய ஸ்ரீராமனை ஸ்ரீ மாருதி விசாலவக்ஷௌ வீரௌ மானுஷௌ தேவரூபிணௌ உபௌ யோக்யௌ அகம் மன்யே ரட்சித்தும் பிருத்திவீம் இமாம் சசாகரவனாம் கிருஷ்ணாம் விந்தியமேருவி பூஷிதாம் என்று மனமுவந்து திருவடி அஞ்சனா புத்திரன் போற்றியுள்ளார். பெருமானின் பெரிய கோல தடங்கண் அழகே ஒன்றே இவனே சர்வ பூபாலகனாக விளங்குகின்றது என்பதை காட்டுகின்றது. கண்கூடாக நாம் தெய்வ நாயகனான ஸ்ரீ வெங்கடவாணனை இப்போது சர்வ பூபால வாகனத்தில் ராஜாதி ராஜனாக இருக்கும் இருப்பை தெரிவிக்க தக்க அணிகலன்களோடும் திவ்ய ஆயுதங்களையும் ஏந்திக் கொண்டும் திவ்ய திருவபிஷேகத்துடனும் எத்தனை அழகாக நாம் கண்டோம். திருவபிஷேகத்துடனும் திவ்ய மகிழ்ச்சிகளுடனும் எப்போதும் இருக்கின்ற பரிபூர்ண பாலன சாமர்த்தியம் உடையவன் என்பதை பூஷணாஸ்திர சுரூபஸ்தம் எதேதமகிலம் ஜகது, இவனுடைய திவ்யாயுதங்கள் என்ன, இவ்வுலகை காக்கும் அபிமான தேவதைகள் என்பதே பராசர மகரிஷியின் திருவுள்ள கருத்து. பகவானுடைய அனுகிரகத்தாலே கிருஷ்ணபக்தியை உடைய ஸ்ரீ நம்மாழ்வார் எல்லா அடியார்களும் இன்புறும்படியாக இன்பமாரியாக தமிழில் இந்த பாசுரத்தாலே அடியவர்க்கு மெய்யனான தேவாதி தேவனின் மாறாத தன்னம்மலை வேங்கடத் தண்ணலின் பெருமையை பாசுரமாக நோற்றதாக தெரிவித்துள்ளார். இப்பொழுது அனைத்து பெண்டிரும் எத்தனை கோலாகலமாக ஆண்டாள் வேஷத்தோடு அவன் திருமுன்பே நன்றாக நடனமாடி அவனை களிப்படைய செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்த கோஷங்கள், பக்த கோஷ்டிகள் அவ்வோ திருக்கரங்களிலே பாவம் அந்த ஆரத்தியை வைத்துக்கொண்டு அவன் தாங்களே ஆரத்தி எடுத்து அவனை மகிழ்ப்பதாக அதையும் அவன் ஏற்கிறான். மலையப்பன் அனைத்து பக்தர்களின் திருவுள்ள கருத்தை உணர்ந்து அந்த ஆரத்தியும் அவன் ஏற்றுக்கொள்கிறான். திரும்பி திரும்பி எவ்வளவு அழகாக பார்த்து கொண்டிருக்கிறான். பரம் விஷ்ணு அபார பாரக பரஹ பரேபியஹ பரமார்த்தரூபி சபர்ப பிரம்மபாரஹ பரபாரபூதஹ பரஹ பராணாம் அபி பாரபாரஹ என்கிறார். இக்கலியுகத்தில் சம்சார சாகரத்தில் பலவிதமாக கஷ்டப்படும் ஜீவன்கள் அவ்வோ கஷ்டங்கள் தீரத்தானே ஆர்த்தி எடுப்பதாக தாங்களே கற்பித்து கொண்டு பாவம் அருகில் செல்ல இயலாதவாறு கூட இருந்த இடத்திலே ஆர்த்தி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அர்ச்சக சுவாமி நாம் கண்கூடாக காணும்படியாக ஆர்த்தி அனைவரும் சேவிக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். பரம ஆனந்தத்தை அனுபவிக்கும் இடம் பகவான். அவனை பற்றி சிந்தனை ஆன்றோர்களின் உபதேசத்தாலே உணரத்தக்கவன் இவன். எல்லையற்ற ஆற்றல்களை பெற்றவன் இவன். எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தாலே பலனை பெற இயலும் என்று அழியாமல் நம்பிக்கொண்டிருக்கும் இந்த பக்த கூட்டங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்து விளங்கும் திவ்யமங்கள விக்கிரம் வாய்க்கு பெற்றவன் இவன். வேதங்களையும் வைதிகங்களையும் காப்பவன் இவன். இந்த உலகம், உலகின் கண் வாழும் அனைத்து உயிரினங்கள் என்று எல்லாவற்றிற்கும் காரணன் ரட்சிப்பவன். உலகில் நிறைந்து நிற்கும் ஆகாசம் தொடங்கி பஞ்சபூதங்களிலும் நிறைந்து வியாபித்து நிற்பவன் அவனே விஷ்ணு விபு. மேலே இந்த வாகனத்தின் நடையை நாம் சற்று அனுபவிப்போம். பக்தர்களை சற்று அனுபவிப்போம். சேவிக்கவா
என்னாளுமே ஸ்ரீதரன் சங்கீதமே சம்பூர்ணமே சௌபாகியமே நாரணன் நாமமே நம் க்ஷேமமே என்னாளுமே ஸ்ரீதரன் சங்கீதமே சம்பூர்ணமே சௌபாகியமே சரணாகதியாய் ஸ்ரீபதியை சேவிக்க வாருங்களே சரணாகதியாய் ஸ்ரீபதியை ஏகனே அநேகனே நாதனே ஜெகநாதனே நேசனே பக்ததாசனே நவாரவே நம் வாழ்த்திடும் ஏகனே அநேகனே நாதனே ஜெகநாதனே நேசனே பக்ததாசனே நவாரவே நம் வாழ்த்திடும் ஸ்ரீதேவி லோலன் சிங்காரமாலன் திருமேனி நீலநந்த கோபாலன் ஒரு ஒரு நகை தக தகவென ஒளிந்திட வருபவனே வரதனே கதியன்று சரணாகதியாய் ஸ்ரீபதியை சேவிக்க வாருங்களே சரணாகதியாய் ஸ்ரீபதியை சேவிக்க வாருங்களே சேவிக்க வாருங்களே. உலகை ரட்சிக்கும் விதத்தில் இவன் உலகமுண்ட பெருவாயன் என்பதனை ஸ்ரீ நம்மாழ்வார் திருவாசிரியம் என்னும் பாசுரத் தொகுப்பில் ஊழிதோர் ஊழி ஓவாது வாழிய என்று யாம் தொழ இசையும் கொல் யாவகை உலகமும் யாவரும் இல்லா மேல் வரும் பெரும் பாழ்காலத்து இரும் பொருட்கள் எல்லாம் அரும்பெறல் தனி வித்து ஒரு தானாகி தெய்வநான்முகக் கொழுமூளை ஈன்று முக்கண் ஈசனோடு தேவு பல நுதலி மூவுலகம் விளைத்த உந்தி மாயக்கடவுள் மாமுதல் அடியே. வேதம் ஒரு விளக்கத்தை தருகின்றது. சில சிலந்தி பூச்சியானது வலையை பின்னுகிறது. தன் இனத்தை பெருக்கிய பிறகு அந்த வலையை தானே விழுங்கி விடுமாம். அதைபோன்று ஒப்பற்றவனான பெருமான் கோவிந்த குட்டன் தான் தனி ஒரு வித்தாக எந்தவித துணையும் இன்றி பிரம்மா முதல் பல தேவதைகளை சிருஷ்டித்து படைத்தான். அனைத்தும் அழிந்து கிடந்த காலத்தில் உலகின் கண்டிருக்கும் பொருட்களை எல்லாம் தன் வயிற்றில் வைத்து ரட்சித்தவன் இந்த ஆலிலே மேல் பாலகனாயிருக்கும் கோபால கோவிந்த குட்டன். ஆக ஊழிதோறும் சளைக்காது உலகை படைத்து மீண்டும் காத்தும் மேல் வரும் பெரும் பாழ்காலத்தில் ஏதோ ஒரு பக்தன் தன்னை நம்பிக்கொண்டிருப்பான், அவனை ரட்சிக்க வேண்டும் என்று ஓவாது எவனாவது ஒருவன் வருவான், தன்னை தனக்காக காத்து கொண்டிருப்பான் என்று ஏக்கத்தோடு அவன் படைத்து காத்தும் ரட்சிக்கும் இவனே பூ பாலகன், பக்த ரட்சகன். பக்தனுக்காக ஏங்கும் இவன் கோபாலகன், ரட்சிக்கும் காக்கும் சாமர்த்தியத்தை உடையவன். இப்படிப்பட்ட பெருமானின் திருவடிகளுக்கு ஆழ்வார் பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் சாதித்தருளியுள்ளார் இந்த பாசுரத்தாலே. இதை உணர்ந்தும் பொருட்டு சர்வபூபால வாகனத்தில் எழுந்தருளி தம் அடியார்களே காண வீதி உலா கண்டு கொண்டிருக்கின்றான். அவன் முகத்தில் தான் எத்தனை சந்தோஷம்! இந்த தேவிமார்களோடு வருவது ஒரு சந்தோஷம், அனைத்தது பக்தர்களையும் கண்ட மற்றொரு சந்தோஷம். பிரளய ஆபத்திலே காத்து ரட்சிக்கும் பகவானை அடையாளம் காட்டிக் கொடுக்கிறார் ஸ்ரீ நம்மாழ்வார் திருவாய்மொழி 6ஆம் பத்தில். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர் சூழொளி மூர்த்தி நெடியாய் அடியே நாருயிரே திலதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே குலதல்லடியேன் உனபாதம் கூறுமாறு கூறாயே. பிரளய காலத்தில் உலகத்தையெல்லாம் தன் வயிற்றுக்குள் வைத்து ரட்சிக்கும் காருண்யத்தை உடைய சீலன் இந்த கோபாலன். அழிவற்ற கீர்த்தியை உடையவன் திருவேங்கடத்து எம்பெருமான். இவனுக்கு காக்கும் தன்மை வந்தேறு அன்று, அதாவது தான் ஏற்றுக்கொண்டது அன்று. இயற்கையாகவே, அதாவது உடுக்கை இழந்தவன் கை போலையாங்கன் இடுக்கண் களைவதாம் நட்பு என்பது போல நட்பாக இருந்து எவன் கஷ்டப்படுகிறானோ உடனடியாக அவனுக்கு கை கொடுத்து தூக்கும் லாவகம் இவனிடத்திலே உள்ளு. இயற்கையாகவே உள்ள ஒரு ஆச்சல்யம் இவனிடத்தில். பொழில் இழையும் காவல் பூண்ட புகழன்றோ இவன். பொழில் ஏழையும் அனைத்து உலகங்களையும் காக்குவன் இவன். காக்கும் இயல்வினன் கண்ணபிரான் இவன்.
இந்த இயல்பை குணத்தை எங்கே காணலாம் என்றால் திருவேங்கடமலையில் வடிவழகோடு நிலவும் சுடர் சூழ் ஒளி மூர்த்தியாக ஆயர்களுக்கு துன்பங்களை களைந்தவன் அல்லவா, கண்டு வணங்கலாம் இவனை. எத்தகைய திருவேங்கடம் என்பதனையும் ஆழ்வார் விளக்கும் இடத்தில் அதாவது பொழில் நிறைந்திருக்கும் அழகமிக்க ஆபரணங்களை அணிந்து கொண்டு காட்சியளிக்கும் பெண்களைப் போன்று இந்த பூமிக்கு நிறைந்திருக்கும் பொழில் ஆபரணம் போல விளங்குகிறதாம் இந்த திருமலை என்கிறார் ஆழ்வார். அதாவது 3ஆம் பரிபாடலில் உள்ளது. ஐயா, படைப்பது பிரளயாபத்தில் காப்பது என்பது இருக்கட்டும். இப்போது நாம் இருக்கும் நிலையில் விரோதிகளை அழித்து ரட்சித்து வேண்டுவதை அளிக்கக்கூடியவன் திருவேங்கடவன் என்று நமது ஐயத்தை தீர்த்து வைக்கின்றார். இல்லை, கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் எத்தனை பக்த கோஷ்டிகள் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களை தீர்த்து வைத்ததால் தானே அவனை தேடி மறுபடியும் ஒரு மலரின் கண் உள்ள தேனை வண்டுகள் சுவைக்க வருவது போல அனைத்து பக்தர்களும் திருவடி தேனையை இவன் அனுகிரகத்தை இவன்கள் இந்த திருமலையப்பன் தங்களை ரட்சிப்பான் என்ற நம்பிக்கையோடு எத்தனை பக்த கூட்டங்கள் இங்கே சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மலையும் உள்ள பனியிலும் இவர்கள் அதை பொருட்படுத்தாது இவனை காண வேண்டும். இவன் திவ்ய திருஷ்டி, இந்த திவ்ய மகிழ்ச்சிகளோடு இருக்கும் இவனது திவ்ய திருஷ்டி, திவ்ய தம்பதிகளின் திவ்ய திருஷ்டி தங்கள் மேல் பட வேண்டும், தங்கள் குறை தீர வேண்டும் என்று தாங்கள் நிற்பதை அடையாளம் அவனுக்கு காட்டு கொடுக்க தங்கள் கையில் ஆர்த்தி தட்டோடு கற்பூர ஆர்த்தி தட்டோடு தாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது, சொல்ல வேண்டாம். ஆனால் இவர்களுக்கு மனசிலே ஒரு எண்ணம், தாங்கள் இருப்பதை அவனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று. ஆகையாலே லௌகீகமாக நம்ம சேவிக்கலாமே. நாம் ஒரு இருட்டில் இருந்தால் நம் கையில் ஒரு செல்லில் உள்ள ஒரு டார்ச் லைட்லேயோ ஒரு லைட்லையோ ஒரு காமிச்சு நம்ம இங்கே இருக்கோம் என்று மற்றவர்களுக்கு நாம் தெரிவிப்போம் அல்லவா, அது போல என்று எண்ணிக்கொள்ளலாம். அவனுக்கு தெரியும் நாம் எந்த மூலையில் இருந்தால் அவன் நம்மை நோக்கி கொண்டு இருக்கிறான். ஏனென்றால் அவன் அனுகிரகம் இருந்ததால் தான் இந்த மலையை மெரித்து கொண்டு நாம் இங்கே வருகிறோம். இல்லை என்றால் வரமாட்டோமே. அப்பொழுதே அவனுடைய அனுகிரகம் நாம் பெற்றுவிட்டோம். எப்பொழுது இந்த மலையை ஏறுவதற்கு இவனை சேவிப்பதற்கு நாம் அந்த அந்த சந்தர்ப்பம் கிடைத்ததோ அப்பொழுதே அவன் பார்வை நம் மேல் இருக்கிறது என்று அர்த்தம். சந்தேகமே இல்லை. இந்த விரோதிகளை அழித்து ரட்சித்தும் வேண்டுவதை அளிக்கக்கூடியவன் இந்த கோபாலகுட்டன் திருவேங்கடவன். நமது ஐயத்தை தீர்த்து வைக்கிறார் ஆழ்வார் குறவை ஆட்சி எனும் பதிகத்தில் மற்றொரு பாசுரத்தில். குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்றம் ஒன்று ஏந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகங்கள் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அரவில் பள்ளிபிரான் தன் மாய வினைகளையே அலற்றி இரவும் நண்பகலும் தவிக்கிலம் என்ன குறை எனக்கே என்று அப்பொழுது ஆழ்வார் தான் பாடி நன்றாக அனுபவித்துள்ளார். திருப்பார்கடலிலே ஆதிசேஷன் மேல் சயனித்துக் கொண்டிருக்கும் இவனையே கண்டும் வணங்கியிருக்கும்படியான பேற்றை பெற வேண்டும் என்கிற ஆசையுடையோர்கள் எல்லாம் போகத்தை அளித்து தானும் மகிழ கிருஷ்ணனாக பக்தர்களின் பொருட்டு 1000 குலத் கொழுந்தாக அவதரித்தினான். தன் சந்தோஷத்தை காட்டிலும் 1000களின் ரட்சணத்திலேயே கண் வைத்திருந்தான் கோவிந்த குட்டன். ஏனென்றால் இவன் பிறந்த அன்றிலிருந்து இவனை அதாவது இவனை அழிக்க வேண்டும் என்றுதான் அனைவரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். அதையும் மீறி தன்னையும் காத்துக்கொண்டு, ஏன் தன்னை காத்து கொண்டான்? இருந்த இடத்திலே ஒரு சக்கராயத்தை இருந்திருந்தால் அவர்களையெல்லாம் அழித்திருக்கலாமே. இல்லை, இவன் அவ்வாறு செய்யவில்லை. தான் மனிதனாக பிறந்திருக்கிறான் என்று அனைவரும் காட்ட வேண்டும். ஆகவே இந்த கோவிந்த குட்டனாக ஏற்கப்பட்டவன் பக்த ரட்சணம், அதுவும் 1000 குலத்தில் இருக்கும் இந்த ஏழைகளை, இடக்கை வழக்கை தெரியாதவர்கள், கிருஷ்ண பக்தன், அதாவது கிருஷ்ணனுடைய பக்தியை மட்டுமே அறிந்தவர்கள் இவர்கள் என்று காக்கும்படியாக இருக்கும் இவர்களுக்கு தொண்டு புரிந்து சேவை புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை பாசுரத்தின் கருத்து. நேரே சேவிப்போம். வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, வான்பூவே தேன் பாகே கார்மேக மின்னலா,
வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. என் விழி நீரிலே உன் திவ்ய ரூபம் என் மனம் பாடுதே உன் திவ்ய கானம். என் விழி நீரிலே உன் திவ்ய ரூபம் என் மனம் பாடுதே உன் திவ்ய கானம். உயிருள்ள வரைக்கும் உனை பாடி புகழ்வேன், உயிருள்ள வரைக்கும் உனை பாடி புகழ்வேன். பெருமானே உன் பாதம் என் நாளில் பெறுவேனோ. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. ஏழுமலை மேலே நிலையான ஸ்ரீனிவாசா ஏழு ஸ்வரமேவும் நீல நிற தேகமோ. ஏழுமலை மேலே நிலையான ஸ்ரீனிவாசா ஏழு ஸ்வரமேவும் நீல நிற தேகமோ. பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே, பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே. பெருமானே இசை ஞானம் மென்மேலும் தருவாயோ. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. உலகின் கண் உள்ள அனைத்து உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களும் ஒரு நூலில் மணிகளை கோர்த்திருப்பது போன்று தன்னுடன் சேர்க்கப்பட்டிருப்பதாக தேர்தட்டிலே அர்ஜுனனுக்கு உபதேசித்தது. இப்படி மத்த பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகணாயிவ என்று அருளி செய்துள்ளான் கிருஷ்ணன் தேர்தட்டிலே. ந அந்யத் ஒரு பொருளையும் விட்டு வைக்காது தனதாக்கிக் கொண்டவன் இவன். சர்வ பூபாலகன் இவன். பாலகன் எனில் சிறுவன் என்ற அர்த்தமில்லை. பாலன ரட்சிக்கும் காக்கும் இயல்பினன் கண்ணபிரான் இவன். வேண்டும் இக்கருத்தை மேலும் அறுதியிட்டு சுவாமி ஸ்ரீ அளந்தார் தாம் இயற்றிய ஸ்தோத்திர ரத்னத்தில் ரத்ன சுருக்கமாக ஆனால் பொருள் நிறைந்த ஸ்லோகம் ஒன்றினால் தெளிவுபடுத்தியுள்ளார். யதண்டம் மண்டாந்தர கோச்சரஞ்சயத்து தசோதராண்யான் வரணானி யானிச்ச குணாப் பிரதானம் புருஷः பரம்பதம் பராத்பரம் பிரம்மச்சதே விபூதய. இந்த ஸ்லோகத்தின் அர்த்த விசேஷங்கள் வேத வாக்கியங்களின் அடிப்படையில் உள்ளது. இவ்விடத்தில் அடியன் சற்று சுருக்கி இயன்ற அளவு முயற்சித்துள்ளது. விபூதி என்று சொன்னால் விசேஷண பூதி.
ஒருவருடைய சொத்து. அதை நியமிக்கும் காப்பாற்றும் சக்தி உடையவனாக இருத்தலை சொல்லும்படியான ஒரு சொல். இந்த உலகு, அதற்கு மேல் உள்ள அண்டங்கள், அண்டத்மாவது பிரம்மாண்டம், 14 லோகங்கள், இதே போன்று பல அண்டங்கள் எண்ணிறந்து இருக்கின்றது. இப்பூவுலகு, இங்கு இருக்கும் சம்சாரி ஜீவர்கள், பிரகிருதி மண்டலத்திற்கு அப்பால் உள்ள ஸ்ரீ வைகுண்டம் எனும் பரமபதம், இவை அனைத்தும் ஆண்டளக்கும் ஐயனாக இப்போது நம் எதிரில் கண்கூடாக நாம் கண்படைத்த பேற்றை பெற்று மகிழும் வண்ணமாக சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருளிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ கோபால கோவிந்தன். உலகில் உள்ள அனைத்து செல்வங்களுக்கும் மூல ஆதாரமாக ஸ்ரீதேவியை தாயார், அனைத்து உலகங்களின் காரணமாகிய பூதேவி தாயார் என்று தேவிமாருடன் வீதி புலா கண்டு பக்தர்களை துன்புறுத்தும் கொடிய விஷம் போன்ற நோய்களையும் ராகு கேத்து துன்பங்களினின்றும் மற்ற பல இன்னல்களிலிருந்தும் பக்தர்களை காக்கும் பொருட்டு திருவேங்கட மாமலையில் எழுந்தருளி இருக்க நமக்கு என்ன பயம் இருக்க போகின்றது? ஒரு குறையும் இல்லை. அந்த மலைக்கு எழுந்தருளி தான் இப்பொழுது நமக்கு அத்தனை பலங்களும் என்று எண்ண வேண்டாம். கண்கூடாக கண்டு கொண்டிருக்கும் இந்த தொலைக்காட்சி மூலமாக கண்டு கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அந்த பேரு உண்டு. அனைத்து நோய்களும் பாப பலன்களும் நிவர்த்திக்க இவன் சர்வ பூபாலனாக அழகாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றான். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டு கொண்மின் என்னும்படியாக ஆழ்வார் வாக்கு பொய்க்காது என்றும், அனைத்து கலியும் நீங்க பெற்று நன்மைகளை பெற வேண்டும். அதுவே ஸ்ரீ பீஷ்மாச்சாரியாரின் திருவுள்ள கருத்தும். அதன் பொருட்டே இப்பொழுது எம்பெருமான் நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான். பீஷ்மாச்சாரியார் வாழ்ந்த காலம் எப்போது? இப்போது கலியுகம் முத்தி கிடக்கிறது. இப்பொழுதும் நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அந்த பக்தன் மீது இந்த எம்பெருமானுக்கு உள்ள ஆசை, அன்பு, அவன் வாக்கு தவறாக நிற்கும் தன்மை, அதுதான் இவன் சர்வ பூபாலத்தையும் அனைத்து உலகங்களையும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவர்களின் எண்ணங்களை உணர்ந்து நடாத்துகின்றான் என்பது என்றால் பொய்க்குமா என்ன? ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் ஸ்ரீ பராசர முனிவர் பிரகிருதி யாமயா கியாதா வியக்த அவ்யக்த ஸ்வரூபிணி புருஷாபி உபா வேதோ லீயதே பரமாத்மனி பரமாத்மா ச சர்வேஷாம் ஆதாரः பரமேஸ்வரः விஷ்ணுநாமா ச வேதேஷு வேதாந்தேஷு ச கீயதே. நம் ஊனக்கண்களுக்கு புலப்படும் தன்மையதும் புலப்படாத தன்மையதுமான உயிருள்ள உயிரற்றவைகள் எனும் இவ்விரண்டும் பிரளய காலத்தில் பரமாத்மாவிடம் லயமாகி விடுகின்றன. அனைத்திற்கும் ஆதாரமாகவும் திகழ்கின்றவன் மேலே ரட்சிக்கவும் செய்கின்றான். அனைத்தும் அவனுக்கு சரீரமாக திகழ்கின்றன. பரம காரணமாகவும் விஷ்ணுவையே வேதங்கள் அறுதியிடுகின்றன. இதை நமக்கு கண்கூடாக காட்டி நிரூபிப்பது இந்த சர்வ பூபால வாகனம் என்றால் எத்தனை அழகு, எத்தனை அழகு! இந்த வாகனத்தில் தான் அத்தனை மாலை தோரணங்களோடு குலுங்க குலுங்க நடந்து வந்து கொண்டிருக்கிறான் சர்வ பூபாலகனான இந்த எம்பெருமான். இந்த மாயக்கள்ளன் மாயாவி பரமானந்தம் தியக்த்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சகமோதத்தை என்பதே புராண ஸ்லோகம். இவன் விருப்புற்று ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து குதித்த இடம் இந்த திருமலை அல்லவா? பக்தர்களை ரட்சிக்கையே இவனுக்கு பெருத்த லாபமாக கொண்டுள்ளான். ஆக தீனர்களான அடியார்களை காக்கும் பொருட்டு ஸ்ரீனிவாசனாக இத்தலத்தில் சேவை அளித்துக் கொண்டிருக்கின்றான். திருவேங்கடமுடையானை தேன் நிறைந்த மலர்களை வண்டு சூழ்வது போன்று நம் போல்வார்கள் நன்றாக மொய்த்து தரிசிக்கிறார்கள் என்று வேறு. அவன் மீது உள்ள அன்பினால் அவன் நம்மை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு வண்டுகள் போல மொய்த்து கொண்டிருக்கின்றார்கள். தேவர்களும் கூட்டம் கூட்டமாக வந்து அடிவர்க்கமையனான இவனை தரிசிக்கின்றார்கள். சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஹம்ச சந்தேசம் என்னும் காவியத்தில் சாதித்தருளியுள்ளார் இந்த கருத்தை. பக்தர்களின் மனம் குளிரும் வண்ணமாக இனிய கல்யாண குணங்களை உடையவன் சிந்தாமணியன் இந்த திருவேங்கடவன். கலௌ வெங்கடநாயக என்று கலௌ வேங்கடநாயக என்று இக்கலியுகத்தில் திருவேங்கடமுடையானை வணங்குவதால் இம்மையிலும் மறுமையிலும் பல பல பேர்கள் பெற்று வாழ்வாங்கு வாழலாம். அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்பதே நம்மாழ்வாரின் திருவாக்கு என்றுமே பொய்க்காது. அன்று ஞாலமளந்த பொன்னடிகளை தன் திருக்கரங்களாலே காட்டிக் கொடுத்து கொண்டு தான் ஓங்கி நின்று கொண்டிருக்கிறான் தன்னருவி திருவேங்கடமுடையான். சுவாமி ஸ்ரீ தேசிகன் தயா சதகத்திலே கமப்யனவதிம் வந்தே கருணா வருணாலயம் விஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் வியக்தி முபாகதம் என்று சாதித்தருளியுள்ளதன் பொருள். திருவேங்கடமுடையான் இத்தலத்தில் தானே உகந்து தோன்றிய நிலையில் எழுந்தருளியுள்ளான். ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் என்பர் இந்த க்ஷேத்திரத்தை. பக்தவத்சலான பகவான்
அனைவரும் தன்னை வந்து காணுமாறு காட்டி கொடுத்து கொண்டு எழுந்தருளியிருக்கின்றாள் என்றால் மிக இல்லை. இப்பொழுது நாமும் கண்டு கொண்டிருக்கிறோமே. இந்த இரவில் இத்தனை பனியாக இருக்கும் இந்த நேரத்திலும் கூட பக்தர்களுக்காக பக்த கூட்டங்கள் இருக்கின்றார்கள். இவனுக்கு பனி என்ன, மழை என்ன, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நமக்குத்தான். ஆனாலும் பக்தர்கள் அதை பொருட்படுத்தாது இவனை காண வேண்டும் என்ற ஆசையோடு இதை சொன்னேனே. ஒரு கையில் டார்ச் லைட் வைத்துக்கொண்டு அல்லது இந்த செல்லில் லைட்டை வைத்துக்கொண்டு நாம் இருக்கிறோம் என்று காட்சி கொடுக்குறோம் அல்லவா, காட்டி கொடுக்குறோமே நம்மை தேடுபவர்களுக்கு. அதை போல இவர்கள் கையிலே ஆரத்தி தட்டு வைத்துக்கொண்டு அழகாக மின்மினி பூச்சி போல இருக்கிறது. மேலே இவன் வரும் அழகை சற்று அனுபவிப்போம் பக்தர்களே. எத்தனை அழகாக எத்தனை பக்தர்கள் கூட்டங்கள் சிறார்கள் நடன அழகை கண்டு களிக்கும்படியாகவும் இருக்கிறது. மேலே பக்த கூட்டங்களும் அவ்விடத்தில் அவளுக்கு இடப்பட்ட இடத்திலே இருந்து கொண்டு இவன் வரும் அழகை, இவன் எழுந்தருளும் அழகை நன்றாக சேவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இவன் கிருஷ்ண அவதாரத்தில் எப்படி இருக்கிறார் என்று ஆண்டாள் நாச்சியார் பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று வரிசைப்படுத்தி அழகுற சாதித்தருளியுள்ளாள் மாடவல்ல நாச்சியாரான ஆண்டாள். கன்று குட்டி உருவில் வந்த வத்சாசுரனையும் எழுந்து விளாங்கனி உருவில் வந்த கபிதாசுரன் மீது எரிந்து இருவரையுமே முடித்தான் என்பது வரலாறு. அதை போலவே நம்மை வாட்டும் அசுர குணங்கள் இருக்கட்டும், பாப்ப கூட்டங்கள், அதையும் இவன் நன்றாக தீர்த்து வைப்பான் என்பதே இப்படிப்பட்ட திருவடி இணைகளை போற்றி இந்த ஆண்டாள் நாச்சியார் பாடியுள்ளாள். அது என்ன, கிருஷ்ணாவதாரத்தில் அசுரர்களை அழித்ததை எப்போதும் நினைவு கொள்ள வேண்டுமா என்று தோணும். ஐயா, அசுரர்கள் என்பது இந்த கலியுகத்தில் பக்தர்களின் எதிரிகள். நோய்கள், மனக்கலக்கங்கள் எத்தனையோ எத்தனையோ உண்டு. இவை எல்லாமே அரக்க குணங்களுக்கு சமமானவை. இவை நமக்காக தீர வேண்டும் என்றால் இப்போது நாம் கண்டு கொண்டிருக்கும் இந்த கோவிந்த கண்ணனின் திருவடிகளை, இந்த சர்வபூபால வாகனத்தில் எழுந்தருளிக்கும் இந்த அழகை கண்டு கொண்டிருக்கும் போதே பிரார்த்தித்தால் போதுமானது. கிருஷ்ண அவதாரத்தில் அரக்கர்களை அழித்தது போல நம்மை தாக்கும் துஷ்கிருதம் என்னும் அரக்கர்களை அழித்து நிச்சயம் காத்தருள்வான். நம்மாழ்வார் இதை குறித்து உறுதிபட கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் தொன்னம் கான் நாரணமே என்று விளக்கி செய்துள்ளார். திருப்பாதங்களை நினைத்தாலே போதுமானது. ரக்ஷாபந்தனம் அதாவில் இவன் பக்தர்களை ரட்சிக்கும்படியாக அதை செய்து கொண்டிருப்பதை கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். ஆமருவி அப்பனாக நிறை மேய்க்கச் சென்றான் என்றால் அமர கோமான். அவன் உள்ளங்களில் உள்ள சங்க சக்கர, அதாவது திருவடிகளில் உள்ள சங்க சக்கர ரேகை கூட அந்த யமுனா நதி தீரத்தில் படிந்து கிடக்குமாம். இதை பெரியாழ்வார் பெருமிதமாக ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உன் அடி பொறித்து அமைந்த இரு காலும் கொண்டு அங்கு அங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்தான் இதை என்று பெரியாழ்வார் கண்ணனின் கால் வண்ணத்தை நினைந்து பூரித்து போகின்றார். அதாவது திருவடி வண்ணத்தை. இதை அடியொற்றி கிருஷ்ண ஜெயந்திக்கு தானே நாம் ஒவ்வொரு கிரகத்திலும் அந்த திருவடியை பதிக்கின்றோம். அவன் நம் கிரகத்திலும் அவன் எழுந்துள்ளுவான் என்ற நம்பிக்கையோடு இந்த எம்பெருமானை அழிக்க சிறு குழந்தை பிராயத்திலிருந்தே அனைத்து அசுரர்களும் கம்சனால் ஏவி விடப்பட்டவர்கள். சகடாசுரன், பூத்தனை போன்ற துராத்மாக்களை, அதாவது அவர்கள் செய்யும் தீம்புகளை தன் திருவடியாலே அடித்து விட்டவன். எனும் காளியன் மடுவில் பக்கத்தில் வரும் பறவைகள், தாவரங்கள், ஒன்றுமறியாத மிருகங்கள், மக்கள் என்று ஒருவரையும் விட்டான் இல்லை அந்த காளிங்கன் என்னும் சர்ப்பம். கண்ணன் பொறுத்து கொள்ள இயலவில்லை. காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீழ்முடி ஐந்திலும் நின்று நடனம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வலி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற என்று கண்ணனின் திருவடி இணைகளை போற்றி அருளி செய்துள்ளார் பெரியாழ்வார். பக்தர்களிடத்தே அவனுக்குள்ள பாசம் எல்லையே இல்லை. பக்தர்கள் பொருட்டு கண்ணன் இதோ இப்போது தாயார் வகுளமாதா தேடி எடுத்த இந்த கண்ணன் என்னும் கருந்தெய்வம் சர்வபூபால வாகனத்தில் அனைத்து பக்தர்களையும் கண்டு கொளிக்கும்படியாக எழுந்தள்ளி கொண்டிருக்கிறான். இந்த குளிர்காலத்திலும் அனைத்து பக்தர்களும் நன்றாக மனமுருகி சேவித்து அவன் அருளை பெறவே இவ்விடத்தில் இருக்கிறார்கள், அதாவது வந்திருக்கிறார்கள். அவன் அருள் பெற்றால்தான் காணவும் முடியும், வரவும் முடியும், இந்த மலையை ஏறவும் முடியும். இப்படி அவன் அருள் பெற்ற அந்த தினமே, அந்த க்ஷணமே நம்முடைய குறைகள் தீர்ந்தது.
அந்த கோவிந்த கூட்டனால் நம் குறைகள் தீரப்பெற்றது என்று நம்பிக்கொண்டு அவனை நன்றாக சேவிக்கலாம். எங்கிருந்தோ வருவான் நம்மை காக்க. இடைச்சாதி கண்ணன் இவன். கண்ணன் கடல் வண்ணா மணிவண்ணா உன் திருவடி பெருமையை காண்டோம் கண்டோம் களிப்புற்றோம். இதை ஒருபோதும் மறவாத பக்தர்களின் பக்கம் எப்போதும் துணையிருந்து காக்க வேணும். திருப்பொலிந்த சேவடியே நம் காப்பு என்று உறுதிப்பட வணங்கி நின்றால் நிச்சயமாக துணை புரிவான் இந்த எம்பெருமான் கோவிந்த குட்டன். என் அப்பா, என் ஐயா கோவிந்தா என்று வந்தடைந்த பக்தர்களின் மேன்மையை பொருட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர இந்த நாயகன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக அழகாக குலுங்கி அந்த குடைகள் எப்படி இவனை தாங்கும், இவனை காக்கும்படியான குடைகள் குலுங்குவதென்ன, இந்த வாகனம் குலுங்க, அந்த மலர் மாலைகள் குலுங்க, இவன் அணிந்திருக்கும் திருவபிஷேகம் குலுங்க, இவன் ஆபரணங்கள் குலுங்க, எத்தனை அழகாக இப்பொழுது இந்த ஆரத்தியால் நன்றாக சேவித்து கொள்ளலாம் இவன் அழகை. கடைந்து பார்க்கடல் கிடந்து காலநேமியை கடிந்து உடைந்த வாலி தந்தனக்கு உதவந்து ராமனாய் விளைந்த ஏழ்மரங்களும் அடங்க வெய்து வெங்கடம் அடைந்த மாலபாதமே அடைந்த நாளும் உய்மினோ. பகவானை பிரார்த்தித்து வேண்டிய பலன்களை பெற சிறந்த திவ்யத்தலம் திருவேங்கடம் என்கிறார் ஆழ்வார். பக்தர்கள் அணுகி பலன்களை பெற ஏற்ற இடம் இந்த திருமலை. திருவேங்கடமுடையானுக்கு பக்தர்களை கண்டு அனுபவித்து அவர்கள் வேண்டும் வரங்களை அள்ளித்தர ஏற்ற இடம் இந்த திருமலையே. அனைத்து அவதாரங்களையும் செவ்வனையை செய்து முடித்து பக்தரட்சணம் செய்த பிறகு மனமு வந்து எழுந்தருளி இருக்கும் இந்த இடம் திவ்ய தலம் இந்த திருவேங்கட மாமலை என்று திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்தில் சாதித்துருளிய பாசுரத்தின் சாரம் இப்பொழுது சேவித்தது. ஸ்ரீ நம்மாழ்வாரும் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்மினை ஓயுமே என்று இந்த மலையை தொழுதாலே போதும் அனைத்து வினைகளும் நசிந்து போகும் என்று அருளி செய்துள்ளார். ஏனென்றால் இந்த திருமலையில் தானே அந்த அருள்மேல் மங்கை தாயாரும் திருவேங்கடவன் திருவடிகளை பதித்து ஓடி திரிந்து விளையாடியது கழித்தது. ஆகவே இந்த திருவேங்கட மலை அச்சயத்தனமான இந்த மலை என்று எண்ண வேண்டாம். இந்த மலையை வணங்கினாலே போதுமானது, நமக்கு நல்ல பலன்கள் வந்து சேரும் என்பதே ஆழ்வாரின் திருவுள்ள கருத்து. சத்தியமாக்கும் சத்திய வாக்கு பொய்க்காது. இத்தகைய மகிமை பொருந்திய திருமலையில் எம்பெருமான் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறான். இவ்விடத்தில் பக்தர்களின் பொருட்டு பல பல மாய மயக்குகளால் இன்புறும் எம்பெருமான் கோலாகல கோவிந்தன் ஸ்ரீ வைகுண்டத்தின் நித்தியவாசத்தையும் விட்டு சுவாமி புஷ்கரின் கரையில் திருமகளுடன் கைகோர்த்து திவ்யமங்கள ஸ்வரூப சகிதனாக திவ்ய தம்பதிகளாக நின்று கொண்டு காட்சியளித்துக் கொண்டு இருக்கின்றான். இப்பொழுது நாம் இந்த வாகனத்திலும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்காக கண்விழித்து காத்து கொண்டிருக்கின்றான் மாயக்கள்ளன். மாயாவி பரமானந்தம் தியக்த்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சக மோதத்தே என்பதே புராண ஸ்லோகம் என்று சற்று முன் சேவித்தோம். பக்தர்களை ரட்சிக்கையை இவனுக்கு பெருத்த லாபமாக கொண்டுள்ளான். ஆக தீனர்களான அடியார்களை காக்கும் பொருட்டு ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாக இத்தலத்தில் சேவை அளித்துக் கொண்டிருக்கிறான் திருவேங்கடமுடையான். தேன் நிறைந்த மலர்களை வண்டுகள் மொய்ப்பது போல பக்தர்கள் இன்றும் அவனை மொய்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவனிடம் பெற்ற பலன்களாலே, அவன் மீது உள்ள ஆசையினாலே, அவனை கண்டு சேவிக்க வேண்டும் என்று ஆசையினாலே இவ்வாறு அத்தனை பக்தர்களும் மொய்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது நிச்சயம்தானே. இப்படிப்பட்டவன் எத்தனை எத்தனை அத்தனை பக்தர்களுக்கு அவன் ரட்சித்தனால்தான் அவனுக்கு அத்தனை ஏற்றமுடையது. அத்தனை கூட்டம் வருகிறது. இத்தனை கூட்டம் என்றால் இத்தனை பக்தர்களும் அவனிடத்திலே வேண்டிய வரத்தை பெற்று அனுபவித்தார்கள். ஆகவே மேலும் மேலும் அவனை தேடிவர். ஒரு செல்வந்தன் இருக்கின்றான். தன்னிடத்திலே உள்ள செல்வத்தை அனைவருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்க அவனுக்கு மனசு வேண்டும். அல்லது தன்னிடத்தில் செல்வத்தை அழித்து விட்டால் தன்னிடத்தில் அந்த செல்வம் குறைந்து விடுமே என்ற எண்ணம் அவனுக்கு வரக்கூடாது. அப்படி இருந்தால்தான் அனைத்து யாருக்கு என்ன வேண்டுமோ அவர்கள் அந்த செல்வந்தனை அடைவார்கள். அப்படி இவன் அளிக்கும் அனைத்து பலன்களையும் பெற்று மகிழ்ந்து நன்றாக வாழ்ச்சியை பெற்ற பக்தர்கள் இவர்கள். அனைத்து நன்றாக சேவித்துக்கொண்டு எத்தனை கோடி அந்த தீபங்கள், எத்தனை கோடியாக அந்த ஆரத்தி தட்டு, அத்தனை கைகளையும் அத்தனை கரங்களையும் அத்தனை தலைகளையும் சேவித்தால் நம்முடைய அனைத்து குறைகளும் தீருமே, எந்த பாப்பமும் சேராதே. பக்த கூட்டங்கள் அடியார் கூட்டங்களை காண்பதே நாம் கொடுத்து வைத்திருப்போம். சித்திரரத அமைப்பில் அத்தனை ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒரு சித்திரமாக வரைந்துள்ளார் இந்த பகவானே. அப்படிப்பட்ட சித்திர கவியில் திருமங்கை ஆழ்வார் சாதித்தருளியுள்ளார். அவர் தேர்தட்டில் எழுந்தருளுவதாக: ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை இன்றரை
ஒருமுறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈறு ஈற்று எழல் வாயில் வாளியின் நட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்பரி நூறொடு மானுரி இலங்கு மார்பினில் இரு பிறப்பொடு மானாகி ஒருமுறை ஈரடி உலகமடைந்த உலகம் அடைந்தானை அளந்தனை நாற்றிசை நடுங்க அஞ்சிரை பறவை ஏறி நால்வாய் மும்மத திருச்சுவி ஒரு தனி வேழத்து அறந்தையை ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை ஒப்பற்ற விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவனின் திருநாபியிலிருந்து அயனை படைத்த எழிலை முந்துர முன்னம் ஆழ்வார் அனுபவித்தபடி திருமங்கை ஆழ்வார் இப்பொழுது வேதத்தை அவன் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றான். சர்வ பூபால வாகனத்தில் இவன் ஜகத் சிருஷ்டியை துவக்கி வைக்க பிரம்மாவை படைத்த இவனே கல்பத்தில் ராமனாக அவதரித்தது. நீர், மலை, வனம் என்னும்படியாக 3 தடுப்பு கோட்டைகளை உடைய இலங்கையை 2 நுனிகளுள் வளைந்து நிற்கும் சார்கு வில்லை கொண்டு நெருப்பை கொக்கும்படியான அம்பெய்து அடித்தான். மற்றொரு அவதாரத்தில் தன் 3 அடிகளாலே பலி சக்கரவர்த்தியிடமிருந்து பூமியை பெற வேண்டி பிரம்மச்சாரி வேடம் பூண்டு ஒன்மிதியில் புனருருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமரு சீர் அவுணன் உள்ளத்து இருக்கும் வண்ணமாக இந்த திருவடிகளாலே உலகங்களையும் மளந்து கொண்டவன் இவன் பாலகனாக வந்து உயர்ந்து நெடிந்து வளர்ந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு என்னும்படியாக இவன் ஆக்கிக் கொண்டது தன்னை. மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு ஏர்ந்த துன்பத்தை போக்கி கார்முகில் வண்ணன் இவன். இந்த கோபால கண்ணன் இத்துணை காருண்யம் நிறைந்தவன் நம் மனதில் என்றும் தங்கி இருக்க இவ்விடத்திலே நன்றாக நாம் காணும்படியாக சர்வ பூபால வாகனத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் சுவாமி ஸ்ரீ தேசிகன் சற்றே வேறு விதமாக சாதித்தருடைய ஆசிரிய விருத்தத்தில் எம்பெருமானுடைய சன்னதிகளில் திருச்சின்னம் என்னும் ஒரு வாத்திய விசேஷம் உண்டு. பெருமாள் வீதி உலா கண்டருளும் போது சேவிக்கப்படுவது. இந்த வெண்பாவில் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்னும் 3 ரகசியங்களின் பொருளை உள்ளடக்கியது என்பர் அந்த திருச்சின்னம் என்ற தமிழ் வெண்பாவின் தொகுப்பில். அப்படி எம்பெருமான் உலா கண்டருளும் போது இந்த திருச்சின்ன ஒலி, அந்த ஒலியை கூட ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை, அவனது பரத்வத்தை, கல்யாண குணங்களை, அவனின் அடியார்களின் மேன்மைகளையே பறைசாற்றும்படியாக திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்னும்படியாக உயர்ந்த அர்த்தச் செறிவு பொதிந்த ரகசியத்தாலே திருச்சின்ன ஒலியாக பாவித்து சுவாமி ஸ்ரீ தேசிகன் சாதித்தருடைய வெண்பா 1. ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார், எழில் மலரோன் தன்னை அன்றே ஈன்றார் வந்தார், மாருதம் மண்ணீராகும் மாயோர் வந்தார், வானொடு எரி தாமாகும் மறையோர் வந்தார், சூரியர் தம்முடன் துலங்கு தூயோர் வந்தார், சுரர்களுக்கு அன்று அமுது அருள் சந்தனரா வந்தார், வாரிதி சூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தார், வன்மையுடன் வரம் தருவார் வந்தார் தாமே. பேரருளான சீயப்பதியான இந்த எம்பெருமான் கோவிந்தன் உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் நிறைந்த இந்த உலகை தன் சங்கல்பத்தாலேயே படைத்து காப்பவன். தன் திருவுந்தி கமலத்தின் பிரமனை படைத்து பூமி, ஜலம், தேஜசு, வாயு, ஆகாசம் என்னும் பஞ்சபூதங்களையும் உண்டாக்கியவன். எனினும் அனைத்து தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டானவன் இந்த கோபால கோவிந்தன் அழகாக குலுங்க வந்து கொண்டிருக்கின்றார் தீப ஒளியோடு. இப்படிப்பட்ட பரமன் திருப்பார்கடலை கடைந்து அமுதத்தையும் அமுதனும் பெண்ணமுதான தாயாரையும் வெளிக்கொணர்ந்தவன் இவனே. கடல் சூழ்ந்த இவ்வுலகை தன் அருளால் ரட்சித்து கொண்டு இருக்கும் இந்த பெருமான் அர்ச்சை திருமேனியில் இப்போது நாம் கண்கூடாக கண்டு கழித்து அவனிடத்தை வரங்களை பெற்று மகிழ நம் மனத்தில் தங்கி இருக்க இதோ இப்படிப்பட்ட இந்த சர்வ பூபால வாகனத்தில் நம் மனதே தங்கியிருக்க அவன் அருளை நாம் பெற அவன் மனம் இறங்கி வந்து கொண்டிருக்கின்றான். இவன் எப்படிப்பட்டவன் என்றால் அகலையில்லா திருமகளார் அன்பானர், அவனுக்கு தாயாருக்கு அன்பராக திகழ்பவன் இவன். வேறு கதியற்றவர்களுக்கு தன் திருவடியினைகளை காட்டி ரட்சிக்க தான் இருப்பதை பக்தர்களுக்கு உணர்த்த இவ்விடத்திலே அழகாக உலா வந்து கொண்டிருக்கின்றான். எந்த காலத்திலேயோ பீஷ்மாச்சாரியருக்கு அனுகிரகித்தது அதுவன்று. இப்பொழுதும் இந்த கலியுகத்திலே பக்தர்கள் பொருட்டு எழுந்தளிக் கொண்டிருக்கின்றான் இந்த பக்தன் கோபாலகன், பக்த ரட்சகன். குறையொன்றுமில்லாத கோவிந்தனாக இப்பொழுது நாம் கண்டு கழித்து கொண்டிருக்கின்றோம் இந்த கோபால கோவிந்தனை. இப்படிப்பட்ட இந்த கோபாலன் என்றும் அனைத்து பக்தர்களையும் நன்றாக ரட்சித்து காக்க வேண்டும் என்று நன்றாக மனதார பிரார்த்தித்தால் உடனே ரட்சிப்பான். இந்த க்ஷேத்திரத்தில் வந்தால்தான் நமக்கு இந்த ஏற்றம் இல்லை. மேலே சற்று நாம் அனுபவிப்போம் இந்த ஊர்வலத்தை. உன் கோயிலின் தரிசனமே புண்ணியமே கோவிந்தா. ஆஹா
ஏழு மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா உன்னேழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா உன்னேழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழு மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா உன்னேழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. சிரமங்கள் ஏற்று விரதங்கள் காத்து திருமலையை நோக்கி புறப்பட்டோம் இன்று. குழந்தை குட்டி குடும்பத்தோட வந்தோம் ஐயா. உன்மலை அழகை ஆசை தீர பார்ப்போம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழு மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா உன்னேழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. राजाधिराजाय प्रदक्षिणागिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समे कामान् कामकामाय मह्यो रामेश्वरो वै श्रवणो ददातु वैराग वै श्रवणाय महाराजाय नमः. ஏழு மலை எல்லை வரை வந்து விட்டோம் கோவிந்தா வந்து விட்டோம். கோவிந்தா ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு காண வந்தோம் கோவிந்தா காண வந்தோம் கோவிந்தா ஏழுமலை நாதனுக்கு. கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலை எல்லை வரை வந்து விட்டோம் கோவிந்தா. ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு காண வந்தோம் கோவிந்தா. மனதினில் தோன்றும் ஆசைகள் போலே எத்தனை படிகள் மலைகளின் மேலே ஒண்ணு ஒண்ணா தாண்டி நாங்க வந்தோம் ஐயா. சாமி வரிசையினை பார்த்து விட்டு பயந்தோம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழு மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா உன்னேழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. குளத்தினிலே குளித்து விட்டு வரிசையிலே வந்து நின்னோம். கனவினிலும் நனவினிலும் உன் நினைவே உன் நினைவே கருணையுடன் கொஞ்சம் நீயும் காண வேணும் காண வேணும் ஏழுமலை நாதனுக்கு. கனவினிலும் நனவினிலும் உன் நினைவே கோவிந்தா கருணையுடன் கொஞ்சம் நீயும் காண வேணும் கோவிந்தா. இரவும் பகலும் வேறில்லை இங்கு உழைத்த பணத்தில் உனக்கொரு பங்கு கோவிந்தா. சொல்லி சொல்லி கிட்ட வந்து விட்டோம் உன் முகத்தை பார்த்து கஷ்டங்களை மறந்து போயிட்டோம். கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழு மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா உன்னேழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. சிரமங்கள் ஏற்று விரதங்கள் காத்து திருமலையை நோக்கி புறப்பட்டோம் இன்று. குழந்தை குட்டி குடும்பத்தோட வந்தோம் ஐயா. உன்மலை அழகை ஆசை தீர பார்ப்போம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద
గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ